பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு வசனத்தை விட காண்பித்து கொடுக்கிறேன். ஏசாயா 31வது அதிகாரம் 5வது வசனம். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமில் ஆதரவாக இருப்பாராமா. அதாவது என்ன விஷயம்னா, ஒரு பறவை எப்படி அதோட குஞ்சுகளை பாதுகாத்துக் கொள்ளுதோ அது போல கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்காரு, நமக்கு பாதுகாப்பா இருக்காருன்னு சொல்றாருங்க. ஒரு காக்கா குண்டு கிட்ட நம்ம போன வச்சுங்களேன், எல்லா காக்காவும் சேர்ந்து நம்மளை கொத்தும். அது போல நம்ம லைஃப்ல நமக்கு வர பிரச்சனைகளை, நமக்கு வர போராட்டங்களை, நமக்கு வர ஆபத்தை கர்த்தர் பாத்துக்கிறாரு. உனக்காக நான் இருக்கமா, நீ கவலைப்படாத, உனக்கு வர எல்லா ஆபத்தையும் நான் ஃபேஸ் பண்றேன், நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றாருங்க. இன்னைக்கு நம்ம லைஃப்ல பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கலாம், நிறைய ஆபத்துகள் இருக்கலாம், நிறைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில இருக்கலாம். நான் உன் கூட தான் இருப்பேன், உனக்கு நான் சப்போர்ட்டிவா இருப்பேன்னு சொல்லி எவ்வளவு மனுஷங்க நம்ம கூட இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளை விட்டுட்டு விட போலாங்க. ஆனா ஆண்டு சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, இதோ உலகத்தின் முடிவு பறித்த சகல நாட்களும் நான் உன்னோடு கூட தான் இருக்கேன், மகனே மகளேன்னு சொல்றாரு. அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில எல்லா பிரச்சனையும் எல்லா ஆபத்தையும் நம்மளால ஃபேஸ் பண்ண முடியும். கர்த்தர் நமக்கு ஆதரவா இருந்தாருன்னா நம்மள எதுவுமே அணுகாதுங்க. கர்த்தர் உங்க கூட தான் இருக்காரு. நீங்க விசுவாசமா இருங்க. நீங்க இன்னைக்கு எடுக்கிற எல்லா